ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜேஎஸ் ஒர்க்ஸ். இன்றைக்கி திருவாதிரை களி சுவாமிக்கு படையல் பண்ணுறதுக்கு எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. நான் அதுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். இது சிறுதானியத்துலேயும் நம்ம செய்யலாம். நான் பச்சரிசி எடுத்திருக்கேன். இது 1 டம்ளர் அளவு எடுத்திருக்கேங்க. அதாவது ஒரு 1/4 கிலோ அளவு பச்சரிசி. அதை நல்லா 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சா போதுங்க. அதை வடிகட்டி ஒரு டவலில் நம்ம காய வச்சிடலாம். அது கொஞ்ச நேரம் ஒரு அரை மணி நேரம் காயட்டும். இப்போ அதுக்கு பாசிப்பருப்பு எடுத்துருக்கேங்க. பாசிப்பருப்பு ஒரு அரை கேல், அதாவது எந்த டம்ளரில் எடுத்தோமோ அதே டம்ளரில் ஒரு அரை கப் எடுத்திருக்கேன். ஏலக்காய் ஒரு 6-7 ஏலக்காய் அதிகமாக போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும். அதை நான் கொஞ்சம் லைட்டாக சூடு பண்ணி தனியாக எடுத்துக்கலாம். அதை அரைக்கிறப்ப நல்லா நைஸாக ஆகிடும். அதுக்காக அதை எடுத்துட்டு பாசிப்பருப்பையும் அதே மாதிரி நம்ம வறுக்கணும். இப்போ அந்த பச்சரிசி பாருங்கள், கொஞ்சம் ஈரப்பதம், ரொம்ப ட்ரையாக வேணாம். அதாவது கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். இப்போ அந்த பாசிப்பருப்பையும் நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா நம்ம வறுத்துக்கணும். பாருங்கள், நல்லா கோல்டு கலரில் வரும். கோல்டு கலரில் வர்ற வரைக்கும் அடுப்பை சிம்மில் தாங்க வச்சுக்கணும், இல்லைனா கருகிடும் பருப்பு. நல்லா வறுத்து அதை தனியாக பிளேட்டில் போட்டு ஏலக்காயும் அது கூட சேர்த்து வச்சுருக்கேன். இப்போ அந்த ஊற வச்ச அரிசி காஞ்சிடுச்சல்ல, அந்த லைட்டாக ஈரப்பதம் இருந்தால் போதும். அது மாதிரி எடுத்து அதையும் நல்லா வறுக்கலாம். அரிசி பாருங்கள், இந்த அளவு அதே மாதிரி சகப்பாக கோல்டு கலரில் வரும், பொரிஞ்சி வரும். அடுப்பை ஏற்றவே கூடாது, சிம்மிலேயே வச்சு நல்லா பொறுமையாக நம்ம வறுத்து எடுக்கணுங்க. இதையும் நல்லா ஆற வச்சுக்கலாம். இப்போ நான் அந்த பாசிப்பருப்பும் ஏலக்காயும் குறைன்னு பவுட்ரு பண்ணி எடுத்துட்டேன். அதே மிக்சியில் அந்த அரிசியும் ஆற வச்ச அரிசியும் நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப நைஸாக நம்ம எடுக்கக்கூடாது, கொஞ்சம் குறைப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இது 2 பவுடரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேங்க. அரிசி, பாசிப்பருப்பு, ஏலக்காய் இதை நல்லா பவுட்ரு பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது வெல்லம் எடுத்துக்கலாங்க. எடுத்த நான் அளக்கு பிடியில் தான் எல்லாமே அளக்குறேன். நீங்கள் டம்ளர்லேயும் எடுத்துக்கலாம். இப்போ அரிசி ஒரு அளக்கு எடுத்தேன். அதே மாதிரி வெல்லமும் ஒரு அளவுக்கு, பாசிப்பருப்பு அரை கப் எடுத்துருக்கோம்ல, அதுக்கு அரை. 2 அரிசியும் பருப்பும் சேர்த்து 1.5 எடுத்தோம். அதே மாதிரி வெல்லம் 1.5. இது 1க்கு 1 அளவு தான் நமக்கு வரும். அதில் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி, தூசி மண் இருக்கும்ல, அதுக்காக அரை டம்ளர் தண்ணி ஊற்றி வெல்லத்தை கரைச்சி நல்லா வடிகட்டி எடுத்துக்கணும். பாருங்கள், நான் வெல்லம் கரைஞ்சிருச்சு. இப்போ ஒரு பேனில் வடிகட்டி எடுத்துக்கலாம். இதை அடிகனமான பாத்திரம்தான். இதில் வடிகட்டி ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். வடிகட்டி எடுத்ததும் இதுக்கு தண்ணி சேர்க்கணும். தண்ணி இதே நம்ம வடிகட்டி எடுத்ததே 1 டம்ளர் அளவு இருந்தது. இப்போ கூட நான் 4 டம்ளர் அதே சேர்த்துக்கிறேன் தண்ணி. அதாவதுக்கு 1க்கு 4 மடங்கு தண்ணி எடுத்துக்கணும். பாசிப்பருப்பும் அரிசியும் சேர்த்து 1.5 டம்ளரு. அதுக்கு நான் 5 டம்ளர் எடுத்திருக்கேங்க தண்ணி. அதாவது 1:4 அளவு 1:4 தண்ணி வெள்ளை கரைச்சல் எல்லாம் சேர்த்து 1:4. இப்போ அது நல்லா கொதிக்கிறப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை கேத்து கைவிடாமல் கலரணும். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் தாங்க இருக்குது. கட்டிப்படாமல் நம்ம கரைச்சி கிளறி விடணுங்க. பாருங்கள், கிளறிக்கிட்டே இருந்தால் அது கட்டி லைட்டாக இருந்தால் கூட அது போயிடும். கிளறிக்கிட்டே இருக்கணும். இப்போ ஓரளவு பபிள்ஸ் வருது பாருங்கள். அதெல்லாம் நல்லா சேர்ந்து பபிள்ஸ் பாரு, இந்த மாதிரி ஓரளவு கெட்டியானதும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஒரு 2-3 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். அதிகமாகலாம் நெய் தேவையில்லை. 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஒரு பாத்திரத்தில்
மாற்றி எடுத்துட்டேங்க. மாற்றி எடுத்துட்டு மேலே இன்னும் ஒரே ஒரு ஸ்பூன் நெய் விட்டுட்டேன். இப்போ ஒரு குக்கரில் தண்ணி வச்சு அந்த பாத்திரத்தை அப்படியே மூடி போட்டு மூடிடலாம். மூடி விசில் ஒரு 4 விசில் விடலாங்க. 4 விசில் விட்டு இப்போ நம்ம எடுத்துட்டா களி வந்து திருவாதிரை களி சூப்பராக வந்து நமக்கு ரெடி ஆகிடும். இது நல்லா உடம்புக்கும் ஆரோக்கியம். சிறுதானியத்துலேயும் நம்ம இது செய்யலாங்க. வரகரிசி, தினை அரிசி இதில் மட்டும் செய்யலாம். நான் வந்து பச்சரிசியில் செஞ்சுருக்கோம். இது வந்து சுவாமிக்கு படைச்சி நெய்வேத்தியம் பண்ணால் ரொம்ப நல்லது வீட்டுக்கு. நீங்களும் ஒரு தடவை இது மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். விஜேஎஸ் ஒர்க்ஸ் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.